நம்ம நேயர்களுக்காக திருப்புகள்ல ஒரு சிறப்பான பாடல். சார், ஒரு மனிதனுக்கு பண பிரச்சனை வரலாம், மனப்பிரச்சனை வரலாங்க சார், நோய் பிரச்சனை மட்டும் வரும். அப்போ இந்த கலியுகத்துக்காக முருகர் பல விஷயம் கொடுத்துருக்காரு சார். அதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நோய் நீங்கிறதுக்காக ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடல் சொன்னா அது நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணாங்க, வலி குறைஞ்சிருக்கு. எல்லா முருக பக்தருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை சொல்றேன் சார், தடை. பாடல் நம்பர் வந்து 303 சார். எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் இந்த நீங்க டெய்லியும் படிங்க. வாழ்க்கையில தடையை மாற்றத்துக்கு ஒரு விஷயம் வந்து இந்த பாடல் இருக்கு. அதினம் கடல் பணிந்து புல் வளமைக்கு தாய் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க தாங்க சார். மூத்த தேவி தான் ஜேஷ்டா தேவிங்க சார். அந்த மூத்த தேவி சிறிய தேவி தான் காலப்போக்கில் மூதேவின்னு மாத்திட்டாங்க, ஸ்ரீதேவின்னு மாத்திட்டாங்க. ஸோ அப்போ ஜேஷ்டா தேவி தான் செல்வத்துக்கும் வளத்துக்கும் மிகப்பெரிய அதிபதி. குலதெய்வமே தெரியாதவங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபடுறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றம் சார். உங்களை விமர்சித்த ஒரு அரசியல்வாதி 2023 என்ன விமர்சிச்சார், ரொம்ப கடுமையாக விமர்சிச்சு போட்டிருந்தேன் அரசியல். ஆனால் 2024 இப்படி மாறி வரும் நானும் நினைக்கல, அவரும் ஆண்டின்னு சொல்றாங்கல்ல சார். ஆண்டின்னா அது கிடையாதுங்க சார், அனைத்தும் இருப்பவர் தான் ஆண்டி. நம்ம உயிரோட இருக்குமோ இல்லையோ, முருகர், நடராஜர், சண்டிகேஸ்வரர். இப்போ சண்டிகேஸ்வரர் நம்ம கை மட்டும் தட்டிட்டு வந்துடும்ல, அவரை மட்டுமே சிலையா வச்சு வழிபடுற அளவுக்கு ஒரு காலம் வரும். உலகம் அழிஞ்சாலும் இந்த 4 விஷயம் அழியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்கம்னு ஒன்று இருந்தா அழிவுன்னு ஒன்று இருக்குங்க சார். அப்போ ஒரு 3 விஷயம் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார், அதுக்கு அழிவே கிடையாது. அது எது 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3த்துக்கு மட்டும் அழிவே கிடையாது. சத்தியம், தர்மம். எந்த தெய்வம் வந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு நீங்க பக்தியை உண்மையாக கொடுத்தீங்கன்னா அந்த தெய்வ பக்தி உங்களுக்கு. சார், திடீர்னு ஃபோன் நம்பரை மாற்றிட்டீங்க. பழைய ஃபோன் நம்பர் நிறைய கால் வரவும் ஃபோன் நம்பர் மாற்றிட்டு இந்த நம்பர் கூப்பிடுங்க, 12 மணிலேருந்து இந்த டைம் வரைக்கும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஏன் ஃபோன்? அது காரணம் என்னன்னாங்க சார், வடபழனி கோயிலுக்கு முன்னால சாமி கும்பிட போகும்போது முருகரை மட்டும் பார்த்துட்டு வரல. இப்போல்லாம் என்னை திட்டுறாங்க, எங்கள் வேலையே செய்ய விட மாட்டுறாங்க, ஃபோன் நம்பர் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி குருக்களே வந்து என்கிட்ட 2 பேர் சொன்னேன்னா அது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாச்சு. இன்னொன்று, விளக்கு கடையிலையும் வந்து நான் அந்த காணொலி கொடுத்ததில்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வியாபாரமே பார்க்க முடியாத அளவுக்கு ஃபோன் போகுது. நிறைய ஃபோன் நம்பர் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்காங்க. இல்லை, அவங்க ராஜலட்சுமி அம்மாவும் பெருந்தன்மையோட கொடுக்குறாங்க. உண்மையிலே பெருந்தன்மையான விஷயம், மற்றவங்க செய்வாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் அவங்களோட வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க இப்போ இங்கேருந்து காஞ்சிபுரம் கடை ஒன்று திறந்துட்டாங்க, அந்த வேலையும் பார்க்கணும். காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கு முருக பக்தர்கள் பேசி இந்த நம்பர் வேணுன்றப்போ அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என் கூட எங்கிட்ட சொன்னீங்க சார், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்றப்ப கூட வேண்டான்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பர் வந்து எல்லாரும் அதில் என்கிட்ட கேட்குறப்பையும் நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க. நிறைய நேரில் கூட ஜேஎஸ்கே கோபி அண்ணா நம்பர் கொடுங்கம்பாங்க. சில பேர் நம்ம இதில் வர்றப்ப நம்பர் அனுப்பிச்சிடுவேன், நம்ம சேனல் நம்பர் வரப்போ நம்பர். ஆமாம், அந்த மாதிரி பெரிய டிஸ்டர்பன்ஸ் கீழே வந்து போட முடியாது, கமெண்ட்ஸ் கீழே போட முடியாது. அதுதான் இங்கே சிக்கல். இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லதாக. ஆமாம், அது வந்து என்ன நினச்சினாங்க சார், அங்கே இந்த ஃபோன் நம்பருக்காக ஒரு ஐயருக்கும் ஒரு பக்தருக்கும் சண்டே ஆயிடுச்சு. அவர் வந்து என்ன கோவத்தில் இருந்தாரோ தெரியல, நம்பர்லாம் கிடையாது போ அப்படின்னு ஏதோ ஒரு ஏதோ சொல்லிட்டாரு போல இருக்கு. அவரு உடனே பதிலுக்கு நம்பர் கேட்டால் இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ஏன் அப்படி கேவலா பேசுறேன்னு சொல்லி 2 பேருக்கு சட்டையை பிடிச்சி சண்டை போடாத குறை. ஐயோ, இந்த எனக்கு விஷயம் வந்து அப்புறம் நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அப்போதான் யோசிச்சு தியானத்தில் எனக்கு வந்ததை நம்பர் கொடுப்போம். சரி, நம்பர் கொடுப்போன்னு வந்துருச்சா, நான் எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கேனாங்க சார். அப்போது செவ்வாய்க்கிழமை மாங்காடு காமாட்சி அம்மனை பார்க்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருதுங்க சார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் போயிருக்கும் போது ஒரு விஷயம் வந்துச்சுங்க சார். எப்படி திருச்செந்தூர் பௌர்ணமி இது இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையா சார், இந்த உலகத்தில் 90% பேருக்கு வந்து 10% ஆண் குலதெய்வம் சார், 90% பேருக்கு பெண் குலதெய்வம் தான் சார். நீங்கள் எவ்வளோ, நான் என்னோட ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சதுங்க சார், 90% பெண் குலதெய்வம் தான் சார். இந்த பெண் குலதெய்வம் ஃபுல்லாகவே எங்கே அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். குலதெய்வமே தெரியாதவங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க, இல்லை குலதெய்வம் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாதவங்க கூட பெண் குலதெய்வம் தான் தெரிஞ்சால் கூட நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபடுறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றம் சார். பொதுவாகவே காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அது குலதெய்வம். இன்னொரு பெரிய அதிசயம் பாருங்கள், இப்போ தானே வாராகி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலை என்னை கூட்டு போய் காட்டுறாங்க, பாருங்கள் வாராகி இருக்காங்க, பாருங்கள் மகாலட்சுமி இருக்காங்க. பெரிய ஆச்சரியம், யாருங்க இதை உருவாக்குறாங்கன்னா ஆதிசங்கர காலத்துலேயே இதுக்கு உண்டான மேப்பை போட்டு கொடுத்துட்டாரு சார். நிறைய பேர் சொல்றான் இது வாராகி ட்ரெண்டுங்க, அதான் வாராகி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. அந்த அம்மாவை சாந்தப்படுத்துக்கு வச்சவங்க வாராகி சார். அதுதான் மக்களுக்கு தெரியும் சார். காஞ்சிபுரத்துல எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு காமாட்சி அம்மன் பக்கத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா வாராகி அம்மா இருப்பாங்க, சுத்தி வச்சிருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணிருக்காங்களா சார். அது எல்லாமே வாராகி சுத்தி கோயிலை சுத்தி நான் சொல்ற ஒவ்வொரு இடத்துல வச்சிருப்பாரு. அப்போ இதே மாதிரி வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு ஜேஷ்டா தேவி கோயிலை பார்த்துட்டு அங்கே வேம்புலி அம்மன் கோயிலும் அங்கே ஜேஷ்டா தேவி சேம் இதுவும் பூமியிலேருந்து கிடைச்சது. ஜேஷ்டா தேவி பற்றி பேசணும்னால ஒரு தனி எபிசோட வைக்கணும், சுருக்கமாக சொல்லிடுறேன். பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ நம்பர் வாங்கினு காமாட்சி அம்மன் கோயிலில் தியானத்தில் எனக்கு உத்தரவு கிடச்சிச்சு, நம்பர் நீ கொடுத்துருவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்பர் எங்கே வாங்கலான்றப்ப என்னோட உதவியாளர்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு கம்பெனி பேரை சொல்லி இந்த கம்பெனி ஷோரூமுக்கு போங்கன்றேன்.
எதுக்கு சார் நம்பர் ஒன்று வாங்கினோம். சரி சார் இங்கே இருக்குன்றப்ப நான் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங்கில் இப்போ ஈவினிங் சாப்பிட்லான்னு சொல்லி சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளில வரப்போ ஒரு ஷோரூம் தெரியுது. அவர் இந்த ஷோரூம் போகலாமான்றாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போன உடனே நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் வேணுங்கன்னு சொல்லி கேட்டேன். உடனே சார் அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு சார், இப்போ மாற்றிட்டோம் சார், அந்த நம்பர் 25,000 காசு கட்டுன்ட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் 25,000 ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வாங்கணும்னு எண்ணம் வந்துடுச்சு. சரி முருகனுக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு, சரிக்கண்ணா வேறு எதனா நம்பர் காட்டுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் எழுந்து வந்தார். ஐயா உங்களை பார்க்கணுன்னு இருந்தேன்னொன்னே, நீங்கள் யாருங்கண்ணா மேனேஜர்னார். உங்களை தேடிட்டு இருந்தேன், நீங்கள் இங்கே வருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என்னங்க வேணும்னா, இல்லைங்க இந்த மாதிரி முருக பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நம்பர் வேணும், இந்த மாதிரி நம்பர் கொடுங்கன்னு. அவ்வளோதானேங்க, என்ன நம்பர் வேணும்னு எழுந்து 10 நிமிஷத்தில் வாங்கி கொடுத்துட்டாருங்க சார். 10 நிமிஷத்தில் வாங்கி கொடுத்து ஓகே பண்ணி ஆதார் கார்டு கொடுங்க, இது கொடுங்க, இதாங்க நம்பர்ன்னு அப்புறம் கொடுத்துட்டாரு. ஒரு 5 நம்பர் காமிச்சாரு. அதில் முதல் நம்பர் சூஸ் பண்ணேன், 9940940666. அது வந்து பெரிய ஆச்சரியம். அதுதான் முருகர் பாருங்க, அவர் நடத்தணுன்னு இருக்கு. அப்புறம் நம்பர் கொடுத்தேங்க சார். வாங்கினா உடனே புதுசாக ஒரு ஃபோன் ஒன்று அதுக்குன்னு ஒன்று வாங்கி, ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் இந்த நம்பர்லேயே அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ ஃபோன் வரும்ன்ட்டு. வாங்குற ஃபோன் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையில் வாங்குறேன். ஃபோன் வந்து அவ்வளோ கால் வரும்ன்ட்டு நம்பர் போட்டதுலேருந்தே ஃபோன் சார். நேற்றுலாம் ஃபோன் வெடிக்கல, அவ்வளோதான், அந்தளவுக்கு சூடாகிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். விரைவில் எல்லாரும் காலையும் எடுத்து பேசுகிறோம். வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணிடுறாங்க சார். நிச்சயமா சார், அதுக்கே ஒரு பேஷன்ஸ் வேணும் சார். ஏன்னா அவங்க மக்கள் இல்லை, அது என்னென்னா முருக பக்தர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் முருக பக்தர்கள் மட்டும் தான் கூப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயமும் வருது. அதை தாண்டி வேறு யாருக்கும் சொல்ல முடியல. நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி செல் பேங்க் போயிட்டு வந்தீங்கல்ல? செல் பங்க் வந்து என்னன்னாங்க சார், நான் அது உங்கள்கிட்ட பல நேர்காணலையே சொல்லணும்னு நினச்சா அது இன்றைக்கி தான் ஞாபகம் வந்திருக்கு. என்னென்னா அங்கே என்னென்னா, நான் பொதுவாக ஷெல் பெட்ரோல் பங்க்லாம் சொல்லுவாங்க பெட்ரோல் கூட தான். ஆனால் என்னென்னா அங்கே அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க சார். வேறு எந்த பெட்ரோல் பங்க்லேயும் வேலை வைக்கல. காரணம் என்னென்னா, நம்ம சப்போஸ் போடாமல் போயிட்டா இந்த பங்கை மூடிடுவான். பங்கை முன்னே ஒரு 4 பேருக்கு வேலை கிடைக்கும். நல்லவனுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. எல்லா உடல் தகுதியும் இருந்தும் வேலை கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமாக இருக்குது இந்த காலத்தில். அப்போ மாற்றுத்திறனாளிக்கு ஒருத்தர் வேலை தேவை. நான் பொதுவாகவே சக்தி மசாலா வந்து அதிகமாக வீட்டில் கூட சொல்லுவோம் சார், எது போனால் சக்தி மசாலா வாங்குங்க, சக்தி மசாலா சம்மந்தப்பட்ட வாங்கன்னா ஒரே ஒரு காரணம்னா அவன் மாற்றுத்திறனாளிக்கு வேலை கொடுக்குறாங்க சார். ஸோ அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் வருது இல்லை, 1% கூட எதிர்பார்த்து வாங்குறது இல்லைங்க சார். சொல்கிறேன், நம்ம வாங்குறதுனால அது வியாபாரம் இன்னும் வேலை வைப்பாங்க. அப்படின்னா இந்த ஷெல் பெட்ரோல் பங்க். ஸோ நான் உங்ககிட்ட கூட சொன்னேன் சார், ஷெல் பெட்ரோல் பங்க்கில் போனீங்கன்னா போடுங்க சார். அங்கே மாற்றுத்திறனாளி அங்கே எல்லா வேலை செய்யணும், காது கேட்காத வாய் பேச முடியாது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் தெய்வ குழந்தைகளை பற்றி பேசுகிறேன். நான் கடந்த ஒரு 10 வருஷமே ஷெல் பெட்ரோல் பங்க்லாம் அப்பத்துலேருந்தே அந்த ஒரு மைண்ட் எனக்கு. நிச்சயமாக அதனால தான் நம்மளை இயற்கை சூஸ் பண்ணியிருக்குன்றது வந்து உணர்ந்தேன். உங்களை விமர்சித்த ஒரு அரசியல்வாதி அந்த பதிவு இப்போ நான் சொன்னலைங்க சார், சார் என்ன அளவுக்கு விமர்சித்ததை வந்து யாருமே கிடையாதுங்க சார். நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டிருக்கேன் சார். ஒரு மனிதன் எவ்வளோ விமர்சிக்க கூட அந்த தகுதியெல்லாம் மீறி விமர்சித்தோம். நானும் தான் சொல்கிறேன். அது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் எப்படி இப்படி சொல்கிறாருன்லாம் என் அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போது நான் அரசியல் இருந்த காலகட்டத்தில் என்ன ஒருத்தர் விமர்சித்தவர் எங்கேயோ சுற்றி கடைசியில் அவங்க மனைவி வந்து என்னோடய வீடியோ பார்த்து அவர் வந்து நான் ஒரு ரெமெடி ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயம் அவருக்கு சரியாகி அவர்லாம் கண் கலங்கி இவங்கள திட்டினா சொன்ன, ஐயா என்ன கிடையாது, யாரையுமே திட்டாதீங்க, யாரும் விமர்சனத்துக்கு பண்ணாதீங்க, இது சுற்றி நம்மளுக்கே வரும். 2 நாளில் வரலாம், 10 நாளில் வரலாம், ஆனால் வந்து தான் ஆகும். அது இப்போ அவருக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. 2023 என்னை விமர்சித்தார், ரொம்ப கடுமையாக விமர்சித்து போட்டிருந்தேன் அரசியலில் நான் ஒரு சார்ந்து பேசினப்போ. ஆனால் 2024 இப்படி மாறி வரும் நானும் நினைக்கல, அவரும் நினைக்கல. அது திரும்ப சொன்னார். நிச்சயமா அவரே இப்போ ஆன்மீகத்துக்கு வந்துடுறன்ற மாதிரி. நிச்சயமா சார். இந்த திருச்செந்தூர் யாசகம் அது எப்போ சார்? திருச்செந்தூர் முருகர் உத்தரவு கொடுக்கணுங்க சார். அதேமாரி வந்து அதான் திருச்செந்தூர் முருகர் உத்தரவு கொடுத்தா போனோமே போக முடியல. இப்போ நம்ம இத்தனை பேரை சொல்லி போனோன்றாங்க சார், அதோட எஃபெக்ட் எனக்கு கொஞ்சமாக காட்டாதான். பௌர்ணமிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பல தடங்கள் வந்து போக முடியல. கண்டிப்பாக முருகர் உத்தரவு கொடுத்து போவோங்க சார். நிச்சயமா நான் இந்த திருச்செந்தூர் யாசம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னைக்கு முருகர் உத்தரவு கொடுக்குறா கண்டிப்பாக அதுக்கு முடிஞ்சா நானும் வர்றேன் சார். முருகர் அருள் இருந்தால் கண்டிப்பாங்க சார். ஜெயசாதேவியை பற்றி பேசணும், கொஞ்சமாக ஜெயசாதேவி பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் சார். ஜெயசாதேவிக்கு மட்டும் தனியாக போகும். என்னென்னா ஜெயக்குமார் அண்ணே என்னோட குருநாதர் சொல்லியிருக்கலாங்க சார். அவர் வந்து இறக்கிறதுக்கு ஒரு சில காலம் முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் அவர் திருச்சி நெடுங்கலநாதர் கோயிலுக்கு போகிறேங்க சார். அப்போ போகும்போது சில விஷயங்கள் சொல்லுவார். ஜெயசாதேவி இன்னொருத்தங்க இருப்பாங்கன்னு மாதிரி பேசுவார். அப்போ எனக்கு தெரியாது, எனக்கு கரணம்லாம் என்னன்னு தெரியாது, லக்னம்லாம் என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆமாங்க சார். அப்போது அவர் இறப்பு வந்து எனக்கு முன்னாடி தெரிஞ்சுது. நான் அவர்கிட்ட ரிட்டர்ன் அந்த திருச்சி போயிட்டு வந்து அவர் வீட்டாண்ட விடும்போது தான் அப்பப்போ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, திடீர்னு போயிட்டீங்கன்னா யாரா நம்மளை குருவாக இருந்து வழி நடத்துவான்னு கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது கோபி, யாராவது ஒருத்தங்க வருவாங்கன்றார்.
இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாருங்க சார். அது எப்படி இறந்தாருன்னா சாமியை பார்த்து உண்டு கிடந்தார். அவர் தனியாக இருந்தார், பேச்சுலராக இருந்தார். அவர் போய் கதவை போய் காலையில் டிஃபன் கொடுக்க போய் தட்டுறாங்க, திறக்கலை. உடச்சி பார்த்தா அவர் ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணவர், அந்த சாமி நேர் எதிரில் இப்படி உழுந்து கிடந்தார். அது வந்து இப்பயும் வந்து மறக்க முடியாத நிகழ்வு. நானும் வந்து போய் பார்த்தேன். அப்போ அவரோட புக்கு எல்லாத்தையும் தூக்கி யாருக்காக கொடுத்துலான்றப்ப நான் தானே அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அப்போ அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க இந்த புக்கெலான்னு. அது இந்த ஜேஷ்டா தேவி படம் இருக்குது. எனக்கு அந்த அம்மா படத்தை பார்த்தோன்னே டேஞ்சராக இருந்துச்சு. எதுவும் மந்திரம் பண்ணுற படம் போல இருக்குன்னு சொல்லி அந்த புக்கிலேருந்து எங்கள் அம்மாட்ட சும்மா இந்த படத்தை தூக்கி போட்டுருமா, வீட்டில் வைக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணாங்க, அதை தூக்கிட்டு வந்து எனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் வச்சுட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. வீட்டில் வச்சுட்டாங்க. இதான் ஜேஷ்டா தேவின்னு தெரியாது. அப்போது இப்படியே காலம் போயிட்டு இருக்கும்போது தான் கர்ணம்னா என்னன்னு தெரிய வருது. கர்ணத்துக்கு தான் கர்ணம் தப்புனா மரணம்ன்றதுக்கு அர்த்தமே அப்போ தான் தெரிய வருது. ஒவ்வொரு ராசிக்காரனுக்கு ஒரு கர்ணம் இருக்குது. அந்த கர்ணம் இதெல்லாம் நம்ம யாருமே குற்றம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு சில மக்களுக்கு தெரியாமையே பார்த்துக்கிட்டாங்க. லக்னத்துக்கு என்ன பவரு, கர்ணத்துக்கு என்ன பவரு, திதிக்கு என்ன பவர்னா இந்த மக்கள் புரியாம உள்ள இருந்துட்டான்றப்போ நானும் அதில் ஒரு கூட்டமாக இருந்திருக்கேன். பெரும்பான்மை பங்கு வந்து நம்ம பக்தி இன்ஃபினிட்டிக்கு இருக்குது சார். நிறைய சொல்லியிருக்கோம் அதை பற்றி, கர்ணத்தை பற்றி. அதான் நீங்கள் எல்லாமே இந்த இயற்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க இல்லை மக்களை. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு தெரியுது. ஆமாம், எல்லா வகையும் என்ன ஆயிடுச்சுன்னா கர்ணம் வந்து என்னோட கர்ணத்துக்கு ஜேஷ்டா தேவி தான் அதிபதின்றாங்க. ஜேஷ்டா தேவி யாரா அப்படின்னு போய் அப்படியே போய் பார்த்தா எங்கெங்கேயோ போகுது சார். அப்பா இந்த படத்தை அப்பயே கிடச்சிருக்கு, நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போட்டால் நான் தூக்கிலாம் போடலையே வச்சுருந்தேன் சொல்லி அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் அப்புறம் ஜேஷ்டா தேவி பற்றி ரொம்ப பண்ணும்போது ஆண்டின்னு சொல்கிறாங்களாங்க சார். ஆண்டின்னா அது கிடையாதுங்க சார், அனைத்தும் இருப்பவர் தான் ஆண்டி. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ஜேஷ்டா தேவி வழிபாடு எப்படி வந்து முருகர் வழிபாடு மிக தொன்மையான வழிபாடோ அது மாதிரி ஜேஷ்டா தேவி அனைத்தும் இருப்பவள் ஆண்டிச்சின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குங்க சார். இப்போ யூடியூப்ல நீங்கள் ஜேஷ்டா தேவின்னு போட்டிங்கனால பல வீடியோ வரும். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். எப்படி ஒரு காலத்தில் சிவபெருமான் வழிபாடு எல்லாரும் ருத்ராட்சம் போட்டாங்களோ அதுக்கப்புறம் இப்போ முருகர் யுகம் வந்துச்சுங்களா. முருகர் யுகத்துக்கு அப்புறம் இன்னும் 14 வருஷம் முருகர் யுகம் போகுது. முருகர் யுகத்துக்கு அப்புறம் நடராஜர் வருவார். நடராஜருக்கு அப்புறம் சண்டிகேஸ்வரர். இப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இது நடக்கும் சார், நம்ம உயிரோடு இருக்குமோ இல்லையோ, முருகர், நடராஜர், சண்டிகேஸ்வரர். இப்போ சண்டிகேஸ்வரர் நம்ம கை மட்டும் தட்டிட்டு வந்துடும்ல, அவரை மட்டுமே சிலையா வச்சு வழிபடுற அளவுக்கு ஒரு காலம் வரும். அப்படியே இதுக்கப்புறம் போவோங்க சார். அதுக்கப்புறம் திரும்ப பைரவர் வருவார். அப்போ பெண் தொழில் எடுத்துக்கும் போது பிரத்யங்கா தேவியோட வழிபாடு எவ்வளோ பேருக்கு தெரியும் சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பிரத்யங்கா தேவி, அதுக்கு முன்னாடி துர்கை, 3-4 நாள் துர்கை கோவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்புறம் பிரத்யங்கா தேவி வழிபாடு, துர்கையம்மனுக்கு தனி வழிபாடு இருந்தது. 98ஸ்லாம் நிறைய வழிபாடு இருந்திருக்கு சார். அதுக்கப்புறம் பிரத்யங்கா தேவி எங்க பார்த்தாலும் பிரத்யங்கா தேவி. அம்மா ஜெயலலிதா அம்மா காலத்துல பிரத்யங்கா தேவி வழிபாடு பெருசா இருந்துச்சு. ஈசிஆர்ல ஒரு கோவில் இருக்கு, ஓயமாரில். அதே மாதிரி வந்து கும்பகோணத்துல 8 சுடுகாட்டுக்கு நடுவில் ஒரு பிரத்யங்கா தேவி கோவில் இருக்கு. அப்போ நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். அப்படியே பிரத்யங்கா தேவி வந்தாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வழிபாடு பெருசாச்சு. இப்போ வராகி அம்மன் வழிபாடு இருக்குங்களா. வராகி அம்மனுக்கு அப்புறம் பாலாம்பிகை வருவாங்க சார். பாலாம்பிகை திரிபுர சுந்தரி வழிபாடு பெருசாக இருக்குங்க சார். இப்போ எனக்கு ஒருத்தர் சொல்கிறது, என்னங்க சின்ன வயசுலாம் ஒன்றுமே நவராத்திரின்னா தீபாவளிக்கு வர நவராத்திரி தான் தெரியும். இப்போ பார்த்தா ஆஷாட நவராத்திரின்னு கொண்டாடுறாங்கன்றாங்கல்ல. பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் எவ்வளோ பெருசாக கொண்டாடினாங்க. அதே மாதிரி ஜேஷ்டா தேவி வழிபாடு பெருசாக வருங்க சார். இதுக்கெல்லாம் ஒரு விதை தான் நம்ம இப்போ பேசுறது. நிச்சயமா நிச்சயமா மக்கள் இந்த வீடியோ பார்க்குறதுல ஜேஷ்டா தேவி யாரும் தேடுவாங்க. நிச்சயமா சார். அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வளத்தின் நாயகி, ஃபுல் வளமைக்கு தாய் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க தாங்க சார். மூத்த தேவி தான் ஜேஷ்டா தேவிங்க சார். அந்த மூத்த தேவி சிறிய தேவி தான் காலப்போக்கில் மூதேவின்னு மாற்றிட்டாங்க, ஸ்ரீதேவின்னு மாற்றிட்டாங்க சார். ஸ்ரீதேவிக்கு அக்கா மூதேவின்றதா மூத்த தேவியே. அந்த மூதேவியை கும்பிட்டா பிரச்சனை வரும்னு எவனோ ஒருத்த கலைப்பறி எப்படி திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கெல்லாம் போவாதான்றாங்க. அந்த மாதிரி அப்பயும் எதிர்மறை சக்தி வேலை செஞ்சிருக்கு. அப்போ விட்டதுனால தான் இந்த மக்கள் இந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. நிச்சயமா. ஸோ அப்போ ஜேஷ்டா தேவி தான் செல்வத்துக்கும் வளத்துக்கும் மிகப்பெரிய அதிபதி. நீங்கள் ஜேஷ்டா தேவி கும்பிட செல்வ வளம் பெருகும். குடும்பத்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும் கோயிலுக்கு என்னால அந்த பிரசாதம் கொடுக்க முடியலங்க சார். நிச்சயமா நிச்சயமா. எவ்வளவு பெரிய குடும்பம், இந்த அளவுக்கு அங்க சக்தி இருந்ததுன்னா என் விதி வந்து என்ன போகக்கூடாம தடுத்துச்சுங்க சார். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் போனது தெரியுங்களாங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும். இல்ல நிச்சயமா சார். அந்த உங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு உதாரணம், முன்னுதாரணம். ஆச்சரியமா ஜேஷ்டா தேவி பத்தி ஒரு தனியா ஒரு கருத்து நிச்சயமா பேசுறோம் சார். முருகப்பெருமான் வழிபாடு தொன்மையானது இருக்குல்ல, அந்த தொன்மையானதுக்கு அடுத்ததா மிகப்பெரிய வழிபாடு வந்து ஜேஷ்டா தேவி வழிபாடு. நிச்சயமா. வயல்வெளினா அங்க ஒரு ஜேஷ்டா தேவி இருந்திருக்காங்க சார். அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதிகமா பூமியில இருந்து கிடைச்ச சிலை வந்து பாத்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி தாங்க சார்.
சிவபெருமான் சிலையோ இல்லை மற்ற சிலையோ கிடையாது சார். ஜேஷ்டாதேவி சிலை அதிகமாக கிடைச்சிருக்கு. 142 ஜேஷ்டாதேவி சிலை கிடைச்சிருக்கு இது வரைக்கும். சூப்பர் சூப்பர் சார். அதை எல்லாமே எடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயம். அப்பதான் ஜேஷ்டாதேவிக்கு பார்த்தீங்கன்னா யார் இவங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட மனைவின்னு சொல்லி புராதன ரீதியாக சொல்றாங்க. அவங்களோட பசங்க தான் மாந்தி குளிகன்னு சொல்றாங்க. என்னன்னா இது இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போய் இறைவன் கொண்டு போய் சேர்த்துருக்கான்றது இப்போ வரைக்கும் பெரிய ஆச்சரியம். நிச்சயமா சார். உலகம் அழிந்தாலும் இந்த உலகத்துல 2 பேருக்கு மட்டும் தான் சார் ஆண்டி பேர் இருக்கு. ஒன்னு ஜேஷ்டாதேவி, ஒன்னு முருகர் சார். முருகர் ஆண்டியப்பன்றாங்க, நம்ம ஆண்டிச்சின்றாங்க சார். ஆண்டிச்சின்னு ஒரு பேர் இருக்கு சார். ஓ, பல்லவர்கள் காலத்துல ஜேஷ்டாதேவியோட பேர் ஆண்டிச்சி. நிச்சயமா சார். முருகப்பெருமானுக்கு எல்லா இவங்களும் பேர் ஆண்டியப்பன், ஆண்டி. நிச்சயமா சார். உலகம் அழிஞ்சாலும் இந்த 4 விஷயம் அழியாது அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன 4 விஷயம் சார்? உலகம் அழிஞ்சாலும் சார் என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் இருக்கிற முருக பக்தி இருக்குல்லங்க சார், இது ஒரு 70 வயசு வரை இருக்கும். இந்த 70 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த பிறப்புலையும் இந்த முருக பக்தி உங்களை காப்பாற்றுங்க சார். அப்படி காப்பாற்றி வரவங்க தான் இப்போ கோயிலுக்கு வரவங்க எல்லாமே அவங்க தாத்தாவோ அப்பாவோ முருக பக்தியிலேருந்து. அப்போது கலியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கிருதயுகம், 4 யுகங்களாக வந்து எல்லாமே அழியுது, திரும்ப பிறக்குது. அணுவிலும் அணுவாக இருப்பார் இறைவன்றாங்கல்ல, ஆக்கம்னு ஒன்று இருந்தால் அழிவுன்னு ஒன்று இருக்குங்க சார். அப்போது ஒரு 3 விஷயம் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார். அதுக்கு அழிவே கிடையாதுங்க சார். அது எது 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம், தர்மம், பக்தி. இந்த 3த்துக்கு மட்டும் அழிவே கிடையாதுங்க சார். காகபோஜன்றவரோட வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல 100 சிவனையும் பல 100 விஷ்ணு பெருமாளையும் பார்த்தவர்ன்றாங்க. ஓகேங்களா? சிவபெருமானே அழிஞ்சு திரும்ப உருவாகும் போது இந்த 3 விஷயத்துக்கு அழிவே கிடையாதுன்றாங்க. அப்போது நம்ம இந்த சத்தியத்தை பெரும்பாலும் கடைப்பிடிக்க முடியாது சார். எங்கேயோ ஒரு இடத்துல போனால் போய் சொல்லி தான் ஆகும். தர்மம், இந்த தர்மத்தையும் நம்ம எங்கேயும் கரெக்டாக கடைப்பிடிச்சிட முடியாது சார். எங்கேயோ சார் கறி வெட்டுறான்ல, இப்போது நம்ம பார்வைக்கு ஒரு கோழியை வெட்டுறது பாவம் சார். ஆனால் அவன் அந்த கோழியை வெட்டினா தான் அவன் வீட்டில் சோறு சாப்பிட முடியும். அவன் பார்வையில் இருக்கும்போது அது வந்து தொழில், நம்ம பார்வையில் அது பாவம். 48 நாள் விரதம் வரும்னு சொல்கிறோம். அந்த கான்செப்ட் தான். அந்த தர்மம் யாராலும் கடைப்பிடிக்கும். ஆனால் 3ஆவதாக இருக்கிற பக்தியை மட்டும் எல்லாரும் கடைப்பிடிக்கலாம் சார். எந்த தெய்வம் வந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு நீங்கள் பக்தியை உண்மையாக கொடுத்தீங்கன்னா அந்த தெய்வ பக்தி உங்களை காப்பாற்றிட்டே இருக்கும். நிச்சயமா சார். அப்போ உங்கள் பக்தியை மட்டும் அழியாமல் பார்த்துங்க. நிச்சயமா சார். இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, பட் எனக்கே டயர்டாயிடுச்சு, முடியல. 9 மணிக்கு ஆரம்பிச்ச மக்களே, மணி வந்து இப்போ 11:44. இவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம். ஆமாம், 12:45 வரைக்கும் வந்துருச்சு. சரி, நிறைவாக ஒரு கேள்வி கேட்டுறேன் சார் உங்கள்கிட்ட. திருப்புகள் அதை நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு திருப்புகளை வச்சு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் வாட்ஸ்அப் சேனலில் அதை நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம நேயர்களுக்காக திருப்புகளில் ஒரு சிறப்பான பாடல் சொல்லுங்கள் சார். என்னன்னாங்க சார், திருப்புகள் பற்றி பேசுன்றது எனக்கு நீண்ட நாள் கனவுங்க சார். ஆனால் அதுக்கு உண்டான சூழலே அமையலை. ஏன்னா முதல்ல திருப்புகளை நான் படிக்கணும். நான் படித்து அதை உள்வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியில் ஒரு பெருமாள் பேர் கொண்ட ஒரு சரியான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காருங்க சார். அவர் எனக்கு அறிமுகம் வர்றார். அவரு விலையமாக போகும்போது இன்னொரு ஒரு விஷயம் தெரியும். அப்போ தான் திருப்புகளில் அற்புதமாக சார், ஒரு மனிதனுக்கு பணப்பிரச்சனை வரலாம், மனப்பிரச்சனை வரலாங்க சார். நோய் பிரச்சனை மட்டும் வரக்கூடாது. ஆமாம், பணப்பிரச்சனை தான் எங்கேயாவது சமாளித்து வெளில வந்துடலாம். மனப்பிரச்சனை தான் அதை டைவெர்ட் பண்ண 1000 விஷயம் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நோய் பிரச்சனை வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய தாக்கம். அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லாரும் எனக்கு வந்து ஐயோ இந்த வேலை கிடைக்கலையே, இந்த பையன் இப்படி பாஸ் ஆகலையே, இப்படிமா நல்ல ஹெல்த் கொடுத்துருக்காரு முருகர், அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஹெல்த் இருந்தால் என்ன ஒன்றாலும் சாதிக்கலாம். அப்படின்றப்போ நோய் நீங்கிறதுக்காக ஒரு பாடல் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் எடுத்து பதிவு பண்ணுறேன் சார். அது அருணகிரிநாதர் கொடுத்துருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சொன்னதே முருகர் தான். அது முதலே சொல்லிட்டாரு, நீ சொல்லி தான் நான் சொல்றேன்ட்டாரு அருணகிரிநாதர். அப்போ இந்த கலியுகத்துக்காக முருகர் பல விஷயம் கொடுத்துருக்காரு சார். அதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நோய் நீங்கிறதுக்காக ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடல் சொன்னால் அது நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணாங்க. வலி குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல, சரியாயிருக்கு, நம்பிக்கை வந்திருக்கு, சரியாயிடுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு காணொலியில் பார்த்தேன், உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா அந்த உடல் உறுப்பு உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யாமல் பாசிட்டிவாக வேலை செய்யணும். அப்போ இந்த அந்த பாடலில் இருக்கிற வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகள் வந்து எப்படி வந்து கந்தசஷ்டி கவசத்தில் வந்து கை 2 காக்கா அது வருது பார்த்தீங்களா, முன்கை 2 முரண்மேல் காக்க, பின்கை 2 பின்னவல் இருக்கன்னு அது உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் வரும் பாருங்க. அப்போது இந்த பாடல் மிகப்பெரிய அற்புதத்தை பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையிலே முருகர் சொன்ன உத்தரவுப்படி அந்த பதிவு பண்ணேங்க சார். அது மிகப்பெரிய ஆச்சுங்க சார். அப்புறம் எல்லாருமே எல்லா பிரச்சனையும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அது மாதிரி தனித்தனியாக சொன்னால் அதுக்கப்புறம் அது இன்னும் பெருசாகும். எல்லா முருக பக்தர்களுமே இருக்கிற ஒரு பிரச்சனை சொல்றேங்க சார், தடை. முருக பக்தர்கள் தானே மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கடந்து வந்திருப்பான், தடை. அந்த தடை நீங்கிறதுக்கு அதை வந்து இப்போ நம்ம தடைன்னு சொல்றோம், முந்தின காலத்து இடர்கள்னு சொல்லுவாங்க. அந்த தடை நீங்கிறதுக்கு அருணகிரிநாதர் சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க சார். ஆனா இன்னொன்னு தெரியுங்களா, இந்த மந்திரத்தை நான் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். இது திருப்புகள்னாலே எனக்கு தெரியாது. இதுல தேடி 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 போகும்போது அடப்பா இதை இவ்வளோ நாளாக தெரியாமல் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சிருக்கேங்க சார். அது என்ன, திருப்புகழில்
பாடல் நம்பர் வந்து 303ங்க சார். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இந்த நீங்கள் டெய்லியும் படிங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குது, அப்படி எப்படி நாளேன் செய்யும் நினைதானேன் செய்யும்ன்றதுக்கு ஒரு மோஸ்ட் சுப்ரீம் பவர் இருக்கோ, அதோட ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் தடையை மாற்றத்துக்கூடான ஒரு விஷயம் வந்து இந்த பாடல் இருக்குது சார். அதினம் கடல் பணிந்து அடியேனின் அபயம் புகுவது நிலைகாண இதயம் தனியிலிருந்து இடர் சங்கலை அருள்வாயாக எதிரும் ஒருவருங்கிட்டே நடமான இறைவன் தனது பங்கிலுமை வாழா பதியங்கிலும் இந்த விளையாடி பல குன்றிலும் வந்து பெருமாளே. இது பாடல் சார். ஒளிக்கும் வீர கடலில் அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் நினைது அடிமையாகிய நான் நீயே புகலிடம் என்று மெய் நிலையை யான் காணுமாறு எனது உள்ளத்தில் வீட்டிருந்து கருணை புரிந்து துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயாக. நல்லா கேளுங்க சார். துன்பங்களும் சந்தேகங்களும் இந்த ரெண்டு தான் மனிதனுக்கு பெரிய அளவுக்கு தடையை கொடுக்கறது. துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயாக. தனக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே. தனக்கு சமானமே ஒரு இல்லைன்ற ஒரு கட்டத்தில் தான் சிவபெருமான் இருக்காரு. ஆனால் அவருக்கு ஈக்குவலான முருகப்பெருமான் இதில் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாருங்க. திருத்தலம் எங்கிலும் இருந்து திருவிழாக்கள் புரிந்து பல மலை எதிரே பெருமாளே. இதில் பெருமானேன்னு ஒரு இடத்துல இருக்குது, பெருமாளேன்னு. ஸோ அதை அணுகினார். அப்பயே வந்து சில விஷயங்கள் அப்பயே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. முருகர் வேற பெருமாள் வேறன்றது. ஸோ இந்த பாடல் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா தடை தான் சார் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில். அந்த தடையால் தான் விரக்தி நிலைக்கு போகிறான். விரக்தி நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பக்தி குறையுது. பக்தி குறைஞ்சதுக்கப்புறம் தவறான வழியில் போகிறான். அவன் சார் ஒருத்தர் இதை அனுபவிக்கணும்னு இருக்குல்லங்க சார், அவன் அந்த வழியாக தான் சார் போவான். நிச்சயமா சார். அனுபவிச்சு தானே வந்தாரு. அதுலேருந்து மாற்றவே முடியாதுங்க சார். அதுலேருந்து மாத்திரன்னா சார், நான் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சேன் கர்மா ரிசர்ச்சில். ஏன் எல்லா தியானம் பண்ணுற இடத்துலையும் புத்தர் சிலை வச்சிருக்காங்க தெரியுங்களா? புத்தர் சிலை எல்லா தியானம் பண்ற இடத்துலையும் அமைதியான, நீங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கிற இடத்துல பாருங்க புத்தர் சிலை இருக்காது. அவரே போய் அங்கே போய் தேடி உட்காராரு. எந்த அமைதியான இடத்துலையும் புத்தர் சிலை இருக்கா சரி. ஏன்னா புத்தர் மட்டும்தான் தியானத்தின் மூலமா விதியை திருத்தினார், விதியை கட்டுப்படுத்தி திருத்தினார். அதனாலதான் இப்ப அவரோட எல்லா சிலையும் இருக்கு. இந்த தியானத்தை பத்தி நான் மிகப்பெரிய அளவுக்கு சொல்றேன். தியானம் மூலயமா எப்படி முருகனை உணரலான்றத கண்டிப்பா முருகர் உத்தரவு கொடுத்து நான் இதை சொல்லுவேன்னு நம்புறேங்க சார். நிச்சயமா. இந்த புண்ணியம் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல சார், எனக்கு கீழே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் பர்சனலா மெயில்ல நிறைய சார் இந்த மக்கள் வந்து என்னன்னாலும் வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, நான் கேட்கறேன். இல்ல வேணான்றீங்க. நான் அந்த புண்ணியம் ஃபவுண்டேஷன் பத்தி பேசுறதுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேங்க சார். நிச்சயமா வேற எங்கேயும் பேச மாட்டேன். எனக்கு என்னென்ன பயணங்க சார், யாரோட விதியை நம்ம மாற்றக்கூடாது. இல்லை இது ஆரம்பிச்சு நம்ம முதல்ல அதுல வர எதிர்வினை அனுபவிக்க தயாராக இருக்கணும். அதுக்கேற்றளவுக்கு நம்ம தகுதி ஆகிக்கணும். அந்த தகுதி இப்போ வரைக்கும் வரல நான் நம்புறேன் சார். அந்த தகுதி கண்டிப்பா வந்து உங்க மூலயமா மட்டும்தான் பேசுவேன். நிச்சயமா சார். ஏன்னா அவங்க கேட்டுட்டே இருக்க, நம்மளும் அனுப்ப முடியல, கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். நிச்சயமாங்க சார். ரொம்ப நன்றி சார். முருகனுக்கே நன்றிங்க சார். முருகா.